உங்களில் எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்னு சொல்லி எனக்கு தெரியல. பெண்களுக்காக முதல்ல சப்போர்ட் பண்ணுற விதமாக எழுந்த ஒரு குரல் இயேசுவின் குரல். அந்த வாய்ஸை கேட்டோன்னே சுற்றி நின்னமெல்லாம் ஆடி போயிட்டான். உங்களில் எவன்டா தப்பு பண்ணல, அவன் இந்த பொண்ணு மேலே கள்ள தூக்கி எறியட்டு அப்படி சொன்னோன்னா ஒரு பையன் எரியலையே, எல்லாம் போயிட்டானுல. இதை இப்போ நான் ஏன் சொல்ல வர்றேன்னா, 3 வயசு குழந்தையிலேருந்து 30 வயசு பொண்ணு வர, ஏன் 300 வயசு பாட்டியாக இருந்தவோட பயக்க விட்டு வைக்க மாட்டேங்கிறானுவ. எல்லாம் ரேப் பண்ணி கொன்று போட்டிருக்கானுவ. இவனுக்கு தான் இந்த தண்டனையை கொடுக்கணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பல நியூஸ்கள் பார்க்குறேன். இந்த பிளாட்ஃபார்மில் படுத்து கிடந்த பொண்ணுங்களை ரேப் பண்ணி கொல்றதா இருக்கட்டு, காரில் தனியாக பாய் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருந்த பொண்ணுங்களை கொல்றதா இருக்கட்டு, இப்படிலாம் நிறைய இந்த ஸ்கூலில் அப்புறம் வேலை பார்க்குற இடத்துல இப்படிலாம் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. ஒன்று சொல்ல வந்துடுவீங்களே, ஆளே நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் பேசுகிறான் அப்படி சொல்லி. ஏன் பப்ளிக்கில் பேசினா எப்படி கடலை போடுறான் பார்த்தியா அப்படி சொல்லுவீங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போனால் தள்ளிட்டு வந்துட்டான் பார்த்தியா அப்படி சொல்கிறீங்க. ஒரு ஹோட்டலில் போய் பேசினா ரூம் போட்டான் பார்த்தீங்களா அப்படி சொல்கிறீங்க. என்னங்கடா. சரி, அந்த பொண்ணுக்கு வீடு இல்லை, அந்த பொண்ணு பிளாட்ஃபார்மில் படுத்து கிடந்து, அந்த பொண்ணு என்னடா தப்பு பண்ணிச்சு? இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் நான் சொல்கிறேன். இந்த ஒரு தப்பான பொண்ணை எல்லாரும் சேர்ந்து கூட்டிகிட்டு வந்து ஏசப்பா முன்ன விட்டு கல்லால் அடித்து கொல்லணும்னு சொன்னாங்களா, அந்த பனிஷ்மெண்ட்டை இவனுங்களுக்கு கொடுக்கணும். தப்பு பண்ணவனை நடு ரோட்டில் கொண்டு விட்டு யார் யார்கிட்ட இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்களோ அந்த பொண்ணுங்க கையில் கல்லை கொடுத்து இவனுங்க பிளட்டு சொட்ட சொட்ட எரிஞ்சு கொள்ளணும். இந்த திட்டத்தை முக்கியமாக தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நடக்கு. ஏன் இந்தியா ஃபுல்லாக கொண்டு வந்துட்டா விட சூப்பர் தான். ஸ்டாலின் அங்கிள், இந்த ஒரு திட்டத்தை மட்டும் கொண்டு வாங்க. பொண்ணுங்க அனுமதி இல்லாமல் எவனும் அந்த பொண்ணை டச்சு கூட பண்ண மாட்டான். இது ஏதோ விஜய் ஸ்டாலின் அங்கிள் அப்படி சொன்ன டயலாக் மாதிரி உங்களுக்கு தோணலாம். நான் விஜயோட 10 வயசு கம்மி தான், அதனால் நான் அங்கிள் கூட இல்லை, தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஜீசஸ் ஆல்வேஸ் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ ஆல். காணா ஒரு கல்யாணம் பார்ட் 2 வீடியோ போடுவேன். ஏன்னா நிறைய தேவையில்லாத கமெண்ட்ஸ்.